சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதி 3 மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யோகங்கள் சேரும் நாளில் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்க மறக்காதீர்கள். அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது? இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. இந்த நாள்ல வரக்கூடிய 3 சக்தி வாய்ந்த யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரவி யோகம், துவி புஷ்பகர யோகம், பானு சப்தமி. அது என்னங்க? இந்த யோகங்கள்லாம் நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா, இது அதிகமாக வரக்கூடிய யோகமான நாட்கள் கிடையாது. இதற்கு முன்னாடி 2024ல இந்த யோகங்கள் சேர்ந்த ஒரு நாள் வந்திருக்கு. இந்த நாள நம்ம தவற விட்டோம். அதாவது ஜூன் 7ஆம் தேதிய தவற விட்டோம்னா, 2031ஆம் ஆண்டு தான் இந்த 3 யோகங்களும் சேர்ந்து வரப்போகின்றது. முதல்ல பானு சப்தமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் மாத கணக்கின்படி சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வருவது பானு சப்தமி அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ஆண்டு அதிக மாதத்தில் இந்த பானு சப்தமி வருவதனால ஆதிக்க பானு சப்தமி அப்படின்னு சிறப்பிக்கப்படுகின்றது. இது சூரிய தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உகந்த ஒரு நாளாகும். அடுத்து ரவி யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரவி என்றால் சூரியன் என்று பொருள். அற்புதமான யோகம் தான் இந்த ரவி யோகம் அப்படிங்கிறது. இந்த யோக காலத்தில் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள், அரசு வழியிலான காரியங்கள், வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள்ல தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக துவி புஷ்பகர யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். துவி என்றால் 2 மடங்கு, புஷ்பகரம் என்றால் பன்மடங்கு. அதாவது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பன்மடங்கு அதீத பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு யோகமான நாள். இது சப்தமி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் இணையும் ஒரு நாளில் உருவாகின்றது. இந்த யோகங்கள் நிறைந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீட்டில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு ரூ. 11 ரூ. 51 நீங்கள் காசு எடுத்து போடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதீத செல்வ சேர்க்கை ஏற்படும். அதே போல் இந்த நாளில் கோதுமை சார்ந்த உணவுப் பொருட்கள், சிவப்பு நிற ஆடைகள், புளியோதரை இது போன்ற பொருட்களை நம்ம தானம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கும். அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த 3 யோகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அரிய நட்சத்திர திதியும் சேர்க்கையாக கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:23 முதல் 7:55 வரைக்கும் இந்த சக்தி வாய்ந்த நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்துல நீங்க பெரிய அளவுல கோவில்ல போய் தானம் செய்ய முடியலன்னா கூட, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எறும்புகளுக்கு இனிப்பு தானம் கொடுங்க. உங்க வீட்ட சுத்தி இருக்கிற குருவிகளுக்கு தானம் கொடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான புண்ணிய பலன்கள் பன்மடங்காக பெருகும். அது மட்டும் இல்ல, பானு சப்தமி அப்படிங்கிறப்ப 7 மணிக்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தேவரை பார்த்து ஒரு சொம்புல தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர்ல சிகப்பு வண்ண மலர்கள் போட்டு, "சூரிய தேவாய நமக, சூரிய தேவாய நமக" அப்படின்னு சொல்லி அந்த நீரை கிழக்கு முகமா பார்த்து நின்னு அந்த நீரை விடும்போது, சூரியனின் அனுக்கிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல நம்ம வீட்ல எந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடி, அதாவது 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:23 முதல் 7:55 வரைக்கும் இந்த 3 யோகமும் நிறைந்த நேரத்துல உங்க வீட்ல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். இல்லங்க, எங்க பூஜை அறையில நாங்க எப்போதுமே ஒரு 3 விளக்கு 4 விளக்கு ஏத்துவோங்க. அந்த விளக்கையும் ஏத்திட்டு தனியா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்க குலதெய்வத்தின் காலடியில ஒரு ரூ. 11 ரூ. 51 வச்சு, நீங்க உங்க வீட்டு முறைப்படி எப்படி சாமி கும்பிடுறீங்களோ, அதே போல சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அந்த பணத்த எடுத்துட்டு போயி நீங்க சேமிப்பு வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. கண்டிப்பா உங்க வீட்ல செல்வம் அதிகரிக்கும்.
இது எளிய வழிபாடு தான். ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல ஒரு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும். இந்த நாள்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. ஏன்னா, இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பன்மடங்கு பலன் அதிகமா கிடைக்கும். நம்ம கடன் வாங்கும்போது அந்த கடன் பெருகிக் கொண்டே போகும். அதனால் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் நிறைவாக கிடைக்கட்டும். இந்த வீடியோவை உங்க உற்றார் உறவினர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா 2031 தான் இந்த நாள் இதே போன்ற ஒரு யோகங்கள் நிறைந்த நாள் வரும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அது மற்றவர்களுக்கு அது போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க குலதெய்வத்தின் ஞாபகமோ இல்லை உங்க இஷ்ட தெய்வத்தின் ஞாபகம் வந்தா உங்களுக்கு எந்த தெய்வத்தின் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.